அனைவருக்கும் காலை வணக்கங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தட்சிணாமூர்த்தியை வணங்க. அவரவர்கள் மனதிற்கு உகந்த இறைவனை வணங்குங்கள். வாய்ப்பு கிடைச்சா சனீஸ்வரனையும் வணங்குங்க. எல்லாருக்குமே இன்றைய பொழுது சிறந்தது ஒரு பொழுதாக அமையட்டும். வாழ்த்துக்கள். ஒரு சின்ன குட்டி பதிவு தான். மதன் மோகன் மாளவியா, ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தர், வைஸ் சான்சலர், அவரது உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு 5 ரூபா நினைவு நாணயம். ஸ்கேர் காயின்னு ரேர் கேட்டகரிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஹைதராபாத் மின்ட்டு எல்லாமே வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா ஒரு நாணயம் 300 ரூபா. இது எம் மின்ட்டு மார்க்கு. இது ரொம்ப ரேர். இது வந்து யூஎன்சி ப்ரூஃப் செட்டில் உள்ள காயின். தனியாக எம் மின்ட்டுன்னு சொல்லி பாக்கெட் போட்டு இந்த மாதிரி 100 நாணயங்கள் வெளியே வராது. அது கொஞ்சம் ரேர் காயின். அது வந்து வலைத்தளத்தில் ஒரு நாணயம் 500 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம அந்த விலைக்கு கொடுக்க போகிறதில்ல, குறைச்சி தான் கொடுக்க போகிறோம். இருக்கிறதே அவ்வளோதான் இருக்குது. மின்ட்டை பார்த்துக்கோங்க, ஹைதராபாத்தா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. இது ஹைதராபாத்து, 2வது ஹைதராபாத்து, 3வது ஹைதராபாத்து, அதுக்கு அடுத்தது ஹைதராபாத்து, அதுக்கு அடுத்தது ஹைதராபாத்து. ஒரு 5 நாணயம் வச்சுருக்கேன். எம் மின்ட்டில் ஒரு 2 நாணயம் வச்சுருக்கேன். எம் மின்ட்டா அப்போ இல்லையான்னு பார்த்துக்கணும். எம் மின்ட்டா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். 2011 வெளிவந்தது. கொஞ்சம் ரேர் கேட்டகரி காயின் இது. இன்னொரு 4-5 காயின் இருக்குது, அது எழுதலை இன்னும். ஒரு ஹைதராபாத் மின்ட்டு, இது எம் மின்ட்டு, இது ஹைதராபாத் மின்ட்டு, இது ஹைதராபாத் மின்ட்டு, இது ஹைதராபாத் மின்ட்டு. உங்களோட கலெக்ஷனில் இது இல்லைன்னா நீங்கள் 1-2 கூட தனியாக கூட வாங்கிக்கோங்க. எம் மின்ட்டு இல்லைனாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. வேணும் என்பவர்கள் வந்து வலைத்தளத்துக்கு வாங்க, என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வாங்க. குரல் பதிவையும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கொடுங்க, தக்க பதில் நான் தருவேன். ஃபோன் போட்டு எடுக்கலேன்னு சொல்லி யாரும் வருத்தப்பட வேண்டாம். இந்த 5 நாணயங்களையும் விற்று நான் இன்னும் பொழுத போக்க முடியாது. நான் வேலைக்கு போய் கஞ்சி குடிக்கணும். என்ன, உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயம் என்னுடைய சேனலை பாருங்கள் அப்படின்னா யாரையும் நான் வலியுறுத்த முடியாது. ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட உரிமைகளில் நான் தலையிட முடியாது. அது அவர்களது அடிப்படை உரிமைகள். கட்டாயம் என்னுடைய சேனலை பாருங்கள், என் நாணயத்தை வாங்குங்க அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. நண்பர்களுக்காக தினசரி அவர்களை நான் சந்திக்க வேண்டும். வாழ்க்கையில் நான் பட்ட இன்ப துன்பங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சேனலை உருவாக்கியிருக்கேன். நாணயங்கள் சம்பந்தமாக நிறைய போலி வேலைகள், ஏமாற்று வேலைகள் நடக்கிறது. நான் இந்த நாணயம் சேகரிக்கல இருக்கிறதுனால நமது நண்பர்கள் யாரும் அதில் ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும்னு ஒரு ஆசைப்பட்டு இதை ஆரம்பித்தேன். பேராசைப்பட்டு பெருநஷ்டம் அடைந்து விடாதீர்கள். யாரும் ஏமாந்துடாதீங்க. நியாயமாக இருங்க. எல்லார் கண்ணையும் மறைச்சிட்டு காசு சம்பாத்தியம் பண்ணிவிட்டு உல்லாசமாக வாழ்ந்து விடலாம் என்று மட்டும் நினைக்காதீங்க. இறைவன் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். உங்களது நாணயத்தின் விலை வந்து உங்களை நீங்கள் எடுத்த ரிஸ்க்குக்கு தக்கன, ரிஸ்க்குன்னு என்ன, உங்களை கடின உழைப்பு, களப்பணி, அதுக்கு தக்கன நீங்கள் வந்து 50 ரூபா கூடவோ 50 ரூபா குறையவோ வைக்கலாம். அது தப்பு கிடையாது. வீட்டிலே கொண்டாந்து கொடுத்துட்டாருங்க அப்படின்னா நீங்கள் 50 ரூபா குறைச்சி கொடுக்கலாம். நீங்கள் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு எங்கேனும் ஒரு இடத்துல ஒரு நாணயம் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் 50 ரூபா கூட வைக்கலாம். அது நாணயம் உங்கள் கரங்களில் கிடைத்ததை பொறுத்து ரேட்டுகள் வித்தியாசமாகும், கூடும் குறையும். உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு நாணயம் வந்து சலுகையாக கிடச்சிருக்கலாம்.
ஒரு நாணயத்தை வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு நாணயம் 60 ரூபான்னு கொடுக்குறாரு, யூஎன்சி காயினை. அதே நாணயத்தை இன்னொரு நண்பர் வந்து என்கிட்டயே 95 ரூபான்னு கொடுக்குறாரு, அதே யூஎன்சி காயினை. அது ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு கிடைக்கிறத பொறுத்து நமக்கு விலை வைக்கிறாங்க, நம்ம வாங்குகிறோம். அந்த 60 ரூபாய்க்கு கொடுத்த அவர்கிட்ட ஃபோன் போட்டு எனக்கு ஒரு பாக்கெட் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னா சோல்டுங்கிறாரு. 95 ரூபான்னு விற்கிறவர்கிட்ட வந்து எனக்கு இன்னொரு 10 காயின் கொடுங்கன்னு சொன்னால் வாங்கிக்கோங்கங்கிறாரு. இது அவங்களுக்கு எப்படி அந்த நாணயங்கள் கிடச்சிச்சோ, ஈஸியாக கிடச்சதோ, கஷ்டப்பட்டு கிடச்சதோ, அவங்க என்ன விலை கொடுத்து வாங்கினாங்களோ என்பது நமக்கு தெரியாது. நம்ம செய்ய வேண்டியது நமக்கு வேணும்னா வாங்கணும், அதாவது விருப்பம் இல்லைன்னா போய்கிட்டே இருக்கணும். அவர் 60 ரூபாய்க்கு தானே கொடுக்காரு, நீங்கள் எதுக்கு 95 ரூபான்னு கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம அவங்கள கேள்வி கேட்குறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு வேணுமா, அவர் 95ன்னு சொல்லுவார், 950ன்னு சொல்லுவார். நமக்கு வேணும்னா நம்ம வாங்கிக்கிடணும், இல்லைன்னா விட்டுறணும். ஆமாம், அவரை போய் சாடி பிரயோஜனம் இல்லை. அது அவருடைய பொருள், அவர் இஷ்டத்துக்கு அவர் விற்பார். நமக்கு தேவைன்னா நம்ம வாங்க போகிறோம், தேவையில்லையா போய்கிட்டே இருக்க போகிறோம். நம்ம கட்டாது இன்னொரு இடத்துல கொஞ்சம் வேலை குறைச்சி கிடைக்கும், அவர் கொஞ்சம் குறைச்சி கிடச்சிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது நிறையா. நம்ம சவுத் சைடு, அதாவது தென்னிந்திய சைடு சில நாணயங்கள் டிமாண்டாக இருக்கிறது வட இந்திய சைட்லேருந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். வட இந்தியா சைடு கொஞ்சம் டிமாண்டாக இருக்கிறது வந்து தென்னிந்திய சைடு வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்குது. அந்த ஏரியா வாய்ஸில் வந்து கொஞ்சம் காயின்கள் புழக்கத்தில் வந்து அந்த கூடும் குறையும் விலை வந்து. இது வந்து ஒரு சூது மாதிரி, கண்கட்டி வித்த மாதிரி. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நண்பர்களே. வேண்டும் என்பவர்களை வாங்கி கொள்ளுங்கள், விலை கட்டுப்படியானால் வாங்கி கொள்ளுங்கள், இல்லையென்றால் பொறுங்கள், மீண்டும் விலை குறையும், அப்பொழுது வாங்கி கொள்ளுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை, ஆத்திரம் இல்லை, பார்த்து பதனமாக பக்குவப்பட்டு இந்த நாணயங்களை கலெக்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் மோட்டிவில் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா இதில் ஒரு சில பேர் சக்ஸஸ் பண்ணலாம், எல்லாருமே சக்ஸஸ் பண்ண முடியாது. மற்றபடி நாலேஜ் சம்பந்தமாக, அறிவு சம்பந்தமாக வருங்கால தலைமுறைகளுக்கு ஒரு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும் என்கிற எண்ணத்தில் இதை நீங்கள் சேகரித்து வாங்க. அல்லது உங்களை ஒரு நல்ல மனிதராக கொண்டு வருவதற்காக, பிற தீய நண்பர்களோடு பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வதற்காக, சொந்த பந்தங்களிடம் அவசியமில்லாத வார்த்தைகளை பேசாமல் இருப்பதற்காக, உங்களது மைண்ட் செட்டு, அதாவது உங்களது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துவதற்காக ஒரு சிறந்த பயிற்சி தான் இந்த நாணய களம், நாணயங்கள் சேகரிப்பது என்கின்ற ஒரு பொழுதுபோக்கு. இதை வந்து நீங்கள் ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக எடுத்துக்கிட்டு உங்களது மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் ஒரு சிறந்த மனிதராக இந்த பூமியில் வாழ்ந்து விட்டு செல்லுமாறு அனைவரும் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்றபடி இதெல்லாம் பெரிய கம்பசூத்திர வேலை இல்லை. இதெல்லாம் இப்போ இருந்தால் இன்னும் 1 மாதம் கழித்து கூட 10 ரூபாய்க்கு தான் போகுமே தவிர குறையாது. அதில் எந்த ஒரு நாணயமே விற்கவில்லையே என்கின்ற வருத்தங்கள் யாருக்கும் ஏற்படக்கூடாது. அது வாட்டுகளில் இருக்கட்டும். எத்தனையோ ஆண்டுகள் இருந்து விட்டன, இன்னும் சில ஆண்டுகள். நம்ம நிரந்தரம் கிடையாது, ஆனால் நாணயங்கள் நிரந்தரமானவை. அதை நீங்கள் நம்ம மறந்துடக்கூடாது. இதில் வேண்டும் என்பதும் வாங்கிக்கோங்க. இது நார்மலானது ஹைதராபாத் மின்ட்டு வந்து 300 ரூபா போட்டிருக்காங்க, நான் வெறும் 100 ரூபாய்க்கு கொடுக்கேன். எம் மின்ட்டு வந்து 500 ரூபா போட்டிருக்காங்க, நான் 250 ரூபாய்க்கு கொடுக்கேன். ஒரு 50 நாணயம் ஒரு நண்பரோட வாங்கினா 2 நாணயம் 3 நாணயம் விலைவாகும். பாக்கி 48 நாணயம் நம்ம வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு ஒரே நிமிஷத்தில் மொத்தமாக பணத்தை கொடுத்துருவோம். அந்த போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கே நமக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகும். அதனால் விலையை பற்றி யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுக்கு என்ன செய்யணுமோ நான் செஞ்சு தரேன். விலையை பற்றி நீங்கள் யாரும் ஃப்ரீயாக பேசுங்க, அதை மனம் விட்டு பேசுங்க. சார் ஒரு 50 ரூபா குறைச்சிக்கோங்க, சார் ஒரு 100 ரூபா குறைச்சிக்கோங்க, இது சார் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது, சார் கொஞ்சம் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி தர முடியுமா, எனக்கு ஒரு காயின் நல்ல காயின் குட் கண்டிஷனாக எடுத்து வைங்க. இது ஒரு காயினை மட்டும் தனியாக ஷிப்பிங் பண்ண வேண்டாம், அதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா அடுத்து இன்னொரு பர்ச்சேஸ் பண்ணையில் அந்த நாணயத்தையும் சேர்த்து நீங்கள் ஒன்றா ஷிப்பிங் பண்ணுங்கள், எனக்கு ஒரு 50 ரூபா ஷிப்பிங் சார்ஜ் மிச்சமாகும். இப்படிலாம் நீங்கள் உங்களது மனசில் உள்ள கருத்துக்களை என்னிடம் தாராளமாக மனம் விட்டு பகிர்ந்து கொள்ளலாம். அதிலெல்லாம் எந்த தவறும் கிடையாது. நான் உங்களது எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நல்ல நண்பர்களையும் வரவேற்கின்றேன். நன்றி நண்பர்களே, நன்றி. விலையும் சொல்லிட்டேன். 500க்கு 250, 300க்கு 100 ரூபா, மொத்தமே இவ்வளோ தான் இருக்குது, வேறு இல்லை. நேற்று வந்து அதை ஒரு நண்பர் அனுப்பிச்சி விட்டது தான். என்னுடைய கலெக்ஷன்லேயும் இந்த மதன் மோகன் மாளவியை வந்து நிறைய சேரலை, 1-2 யூஸ்டு கண்டிஷனாக தான் இருக்குது. இதில் யூஎன்சியும் வரல. இப்போ இதில் ஒருத்தர் யூஎன்சி வெட்டிக்கிட்டாருன்னு வைங்க, அவர் 100 ரூபா பாரு. எனக்கு கொஞ்சம் டிமாண்ட் காயின் ஸ்கேர் ஐட்டம் இருந்துச்சுன்னா நான் அடுத்த வருஷம் ரேர் ஆயிரும்.
அப்போ இன்னும் விலை கூட்டிகிட்டே தான் போகும். யூஎன்சி கிடைக்காது. இப்போ இது யூஸ்டு கண்டிஷனே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் யூஎன்சி எப்படி கிடைக்கும்? அப்போ யூஎன்சி வரக்கூடியச்சுமே 100 பாரு. நான் அதையும் வாங்குவேன். ஒரு பாக்கெட் வாங்க மாட்டேன். ஒரு 20 காயின் 30 காயின் கொடுங்க அப்படிமே. அது நம்ம வாங்கி என்ன செய்ய முடியும்? அதுக்கு மேலே 10 20 30 40 அது ரேரை பொறுத்து நம்ம அதை வச்சு விற்கத்தான் செய்ய முடியும். அது போனாலும் போகட்டும், போவாட்டல் நம்மகிட்ட தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு 5000 10,000 முடங்கி கிடக்கும். ஆனால் இது வந்து ஒரு ரொட்டேஷன் மாதிரி, சர்க்குலர் மாதிரி. நான் இந்த ரொட்டேஷனுக்கு ஒன்றும் வருத்தப்பட போகிறதில்ல. இறைவன் எல்லா வழியும் நமக்கு நல்ல ஒரு வழியை காமிச்சிருக்கான். நல்லதொரு சிந்தனையை கொடுத்துருக்கான். அதனால் வணக்கம், வாழ்த்துக்கள். இது வேணுங்க வாங்கிக்கோங்க. மற்றெல்லாம் அடுத்த பதிவில் பார்ப்போம்.